வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பார்த்தோம்னா இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட நேற்றுக்குரிய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு நேற்று க்ளோஸ் ஆகும்பொழுது இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே மேல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இதே தொடர்ந்து மேல் நோக்கியே மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல 25,000 தாண்டும். நமக்கு 25,000 தாண்டிச்சுன்னா 25,041 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,136 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,305 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா முதல்ல 24,777 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,608 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,513 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேல் நோக்கி பாசிட்டிவாக நகருது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு 25,000 நமக்கு உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். உடைச்சி நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நம்ம இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,500. மேல் நோக்கி நமக்கு எந்த லெவலில் உடைக்கணும்னு பார்த்தோம்னா 25,200 திரும்பவும் உடைக்கணும். இதை உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் திரும்ப நமக்கு அடுத்து மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு 24,500 வரைக்கும் நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. மேலும் இந்த க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு இங்கே இந்த சார்ட் பேட்டர்னோட இங்கே மேட்ச் ஆகிறத நமக்கு பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல ஏதாவது மாற்றம் நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டை பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மூவ் ஆகுது அப்படின்னா முதல்ல 50,168 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,392 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,786 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல்ல 55,550 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,156 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 54,932 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் மூவ்மெண்ட் வந்து நமக்கு 55,150 56,200 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு இந்த 50,000 உடைச்சிச்சுன்னா 50,172 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே இந்த சார்ட் பேட்டர்ன் மேட்ச் ஆகும். அப்போ ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கணும். அல்லது நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து 56,500க்கு மேலே நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.